UPS pump calibration, hot water circulation. First store பட்டனை இப்படி நோ calibration காமிக்கும்போது மேனுவலில் இருக்கணும் மோடு. ஸ்டோர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும். திரும்ப அடுத்த ப்ரோக்ராம் மாறுறதுக்கு ஸ்டோர் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணணும். $25 இருக்குது. பம்ப் அவ்வளோ ஆம்ஸ் எடுக்காது. ஸோ 00 வச்சுக்கலாம். அந்த பம்புக்கு பெர்சன்டேஜ் எதுவும் தேவைப்படாது. 00 ஆம்ஸ் இருக்கிறதுனால ட்ரை ரன் பெர்சன்டேஜும் தேவைப்படாது, ஓவர்லோடு பெர்சன்டேஜும் தேவைப்படாது, ஸ்டால்டு பெர்சன்டேஜும் தேவைப்படாது. அண்டர் வோல்டேஜ் நார்மலாக இப்போ வைக்க 187, ஓவர் வோல்டேஜ் வந்து 253. 240 ஹவர்ஸுங்கிறது வந்து 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸ்டார்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா மாறிக்கும். பேக் வரணுன்னா ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பேக் வந்துக்கும். 1 ஹவர் வச்சிடணும். அப்புறம் அந்த ஆட்டோ மேனுவல் இந்த செட்டிங்லாம் எதுவுமே தேவைப்படாது. இது வந்து இன்டர்வல் டைம் எதுவுமே தேவைப்படாது. இதுவும் தேவையில்லை. இப்போ டெம்பரேச்சர் 39 டிகிரி வந்தோடனே 34 டிகிரி வந்தோடனே ஆன் ஆகும். 35 வச்சோன்னா 34 டிகிரி வந்தோடனே ஆன் ஆகும். 40 டிகிரி வந்தோடனே ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டைமு. இப்போ கரண்ட் டைம் என்ன டைம் இருக்கோ அது வைக்கணும். மணி 5 தான். அப்போ 17 24 ஹவர்ஸ் ரயில்வே டைமில் வச்சுருக்கிறோம். மினிட்ஸ் மட்டும் 36, 37 வச்சுக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், கரெக்டாக தான் இருக்குது. டியூஸ்டேயில் இருக்குது. அவ்வளோதான், ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மோடு பட்டன் அமுக்கணுன்னா வெளியே வந்துடும். இப்போ டைமர் செட்டிங் எப்படி வைக்கிறதுங்க பார்ப்போம். மோடு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ P0 இது வந்து 1வது ப்ரோக்ராம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ரியல் கிளாக் டைமர் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், எப்போ இது பண்ணணுங்கிறது. நான் வந்து ஒரு 12 மணிக்கு ஆன் ஆகிற மாதிரி 12:05 ஆன் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன். 12:05 0 தான் வைக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் கிளாக்கில் இருக்கிறதுனால 0 வைக்கணும். அடுத்த இதுக்கு மாறுறதுக்கு இது வந்து ஹவர்ஸில் இருக்குது. இப்போது இதை வந்து மினிட்ஸுக்கு மாற்றுறதுக்கு மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மினிட்ஸுக்கு மாறும். மாறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுப்பேன். 5 நிமிஷம் 12:05 ஆன் ஆகிற மாதிரி. ஆஃப் ஆகிறதுக்கும் திரும்ப மோடு ப்ரோக்ராம் மாற்றுறதுக்கு மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃபுங்கிற டைமிங் கேட்கும். டைமிங் வந்து எனக்கு வந்து 23 வச்சுப்பேன். ஏன்னா 11 மணி 55 நிமிஷத்துக்கு ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுப்பேன். ஒரு 10 நிமிஷம் கேப் மட்டும். திரும்ப அந்த மினிட்ஸுக்கு வைக்கணும்னா இது ஹவர்ஸில் இருக்குது. மினிட்ஸுக்கு வைக்கணுன்னா திரும்ப மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு 55 அதுக்கு ஈஸி வேயாக போகிறதுக்காக ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ரிவர்ஸில் வந்துடும். 55 அவ்வளோதான். செட்டிங் ஓகே. இதே மாதிரி ப்ரோக்ராம் 2 வைக்கணும்னா அதுக்கு ஸ்டோர் பட்டன் அமைக்க அடுத்த ப்ரோக்ராம் வைக்கணும். பட் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு ப்ரோக்ராம் போதும். இப்போ மோடு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். இப்போ பேனல் ஃபுல்லாக செட்டிங் ஓகே ஆயிடுச்சு. அதனால் ஒன்ஸ் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கணும், ப்ரோக்ராம் வந்து செட் ஆகிறதுக்காக. இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ 30 டிகிரியில் இருக்குது. தண்ணி 29 30 டிகிரியில் இருக்குது.